ஜய ஜய சங்கரா ஹர சங்கரா 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 जय जय शंकरा हरे शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सगुरुनाथं कांचीपीठं सर्वजितं दिव्यज्ञानवयस्सं कांची जोगनमस्ते पारगणसिन्धुं ज्ञानशान्तिर्पणं श्री சந்திரசேகர குரு பிரமாமுதனம் கலிகதேவம் காட்சிமானி யூடியூப் பிரத்யேகமாக நமது மகாபரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அழுகுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு கிஃப்டாக கிடைச்ச பழங்களை இங்கே போட்டுட்டு போக நினச்சிருக்கான். கிஃப்டாக கிடைச்ச பழங்களை இங்கே போட்டுட்டு போக நினச்சிருக்கான். பெரியவா அப்படிங்கிற ஒரு பரமேஸ்வரன் தெரியாமல் தான் நிறைய பேர் இருந்திருக்கா. ஏமாற்ற முடியுமா பெரியவாட? நம்ம ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு 3 வயசு ஆகுது, அந்த மாதிரி குழந்தைகளை கூட நம்ம ஏமாற்ற முடியலையே. ஏமாத்தலை, நம்ம ஒரு மனசில் ஒன்று இப்படி வேணால் அது கரெக்டாக கேள்வி கேட்டு மடக்குறதுன்னா பெரியவாங்கிற பரமேஸ்வரன் அவர்கிட்ட ஒன்றா நடக்குமா? இது ஸ்ரீ கல்யாண சுந்தரம் அப்படின்றவர் அந்த கும்பகோணம் அப்படிங்கிறவர் நேர்லேயே பார்த்துருக்கார் இந்த அனுபவத்தை. அதுதான் சொல்கிறாங்க. இதை நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் பேரை சொன்னதில்லை, அவரே நேராக பார்த்த அனுபவம் அப்படின்றார். ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். ஒரு நாள் காஞ்சி மடத்துக்கு ஒரு பக்தர் வந்தார். மகா பெரிய முன்னாடி நின்றார். வந்துட்டு ஏகப்பட்ட பழங்களை ஒரு தட்டில் வச்சு சமர்ப்பணம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணார். பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. பெரியவா அதுக்கப்புறம் அதை கண்டுக்கலை, அப்படியே இருந்தார். கூட்ட வரிசையில் போகிறவாளுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு இவரை கவனிக்கவே இல்லை, மற்றவாளுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருந்தார். பெரியவா அப்புறம் இவர் ரொம்ப நேரம் பொறுமையை போயிடுத்த. இவ்வளோ பழங்களை வச்சுருக்கோம் பெரிய தட்டில், அழகழகாக நிறைய பழங்களை, விதவிதமாக பழங்களை. பெரியவா இதை கூட கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் இப்படி இருக்காளேன்னு ஒரு மனசில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குமே இந்த பக்தருக்கு. பெரியவா அணுகுத்தொண்டை கூப்பிட்டார். இதை எடுத்துகிட்டு போ, இந்த பழங்களை எடுத்துகிட்டு போ, இவரையும் கூட்டிகிட்டு போ. இங்கே நிற்கிறவாளை எல்லாருக்கிட்டேயும் வரிசையில் அன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிறா. அப்புறம் யார்? பெரியவாளுக்கு எல்லோரும் ஒன்று தான். இவர் கையாலேயே ஒவ்வொருத்தருக்கும் பழத்துக்கு நிற்கிறவாளுக்கு கொடுத்துட்டே வர சொல்லு அப்படின்னா போனார். கொடுத்துட்டே வந்தார். இந்த பழங்களும் எத்தனை நம்பரோ அந்த நம்பர் காலியாச்சு, முடிஞ்சுது. தட்டில் ஒரு பழம் கூட இல்லை. பெரியவாளுக்கு பழமே கிடையாது, முடிஞ்சிருத்து, எல்லாமே முடிஞ்சிருத்து. பெரிய அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணார்னா என்ன, அவர் நினச்சது பெரியவா நம்ம கொடுத்ததை எடுத்துக்கல, பெரியவா இப்படி பண்ணிட்டான்றது அவருக்கு தோணித்து. நம்ம பக்தி கில்ட்டியாக ஆகிடுது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவருக்கு எண்ணம். பெரியவா உடனே சொன்னால் இவருக்கு பெரியவா சொல்கிறா, ஆஃபீஸில் இவருக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு, அதனால் உத்தியோகத்தில் கூட இருக்குவாள்லாம் அவள் நிறைய பழங்களை இவர்கிட்ட கொண்டு கொடுத்தா. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டார். இப்போ என்ன முடியுமோ அதை தான் சாப்பிட முடியும். அவள் சாப்பிட்டா. அடுத்த நாள் என்னோட ஞாபகம் வந்துடுது. அதனால் தப்பு கிடையாது, பூஜைக்கு கொடுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அவள் கொடுத்த நோக்கம் வேறு. பெரியவா தான் பார்க்குறார், பரமேஸ்வரன் தான் பார்க்குறாரு. அவள் இவருக்கு கொடுத்ததுன்னா இவருக்கு கொடுத்தது. இவர் எங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது தானம் தர்மம் பண்ணலாம், யாருக்காவது கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. பரமேஸ்வரன் கிட்ட கொடுத்து பண்ணலான்னு பார்க்குறாரு. அதுவும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு கொடுக்கலான்னு. பரமேஸ்வரன் சந்திரமௌலீஸ்வரர் யார்? நம்ம மகாபெரியவா தான். அவரை போய் ஏமாற்ற முடியுமா? இங்கே இருக்கவாளுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்லியிருந்தா கூட பெரியவா சரி நல்ல தாராளமாக கொடுன்னு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருப்பார். ஆனால் அவரை அழட்டின்றது என்னது, ஏதோ அவரே கையில் பணத்தை கொடுத்து வாங்கி செலவழித்து வாங்கி பெரியவாளுக்காக கொண்டு வந்த மாதிரி இல்லை பேசியிருக்கார். சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பெரியவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தானே கொடுத்துருக்காரு. ஆனால் அது நடக்கலையே. பெரியவாவுக்கு தெரியுமா? அவருக்கு பரமேஸ்வரன் அவருக்கு தெரியும். ஆனால் சொல்கிறான், அந்த இதில் கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்தார். அவெல்லாம் குடும்பத்தில் இருக்கவாலாம் சாப்பிட்டு முடித்தோம். ஏகப்பட்ட பழங்கள் இருந்ததுனால அவருக்கு திடீர்னு இந்த மடம் ஞாபகம் வந்துடுது. ஆனாலும் இங்கே கொண்டு வச்சுட்டு அதை சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக கொடுக்குறேங்கிறார். அதான் நடந்திருக்கு அப்படின்னு பெரியவா சொல்லிட்டாலாம். சரின்ட்டு கிஃப்டாக கிடச்ச பழத்தை இங்கே கொண்டு மடத்தில் போட்டுட்டு போகலான்னு நினச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பெரியவா அதையும் அப்படியே சொன்னாலாம். இதுலேருந்து என்ன, மற்ற பேருக்கும் அது புரியணும்.
அதுக்காக தான் மெசேஜாக கொடுக்குறாரு. அங்கே இருக்கவா கூட்டத்தில் இருக்கவான்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பாளே இந்த மாதிரியான தப்பு நம்மளும் பண்ணக்கூடாது. வாங்குறத பற்றி ப்ராப்ளம் இல்லை. அவள் கொடுக்குறா, கிஃப்டாக கொடுக்குறா, ஒரு ஆசையில் வந்து அவளுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு கொடுக்குறேன்னா சரி. அதை கொண்டு வந்து ஒரு பூஜைக்கு கொடுக்கக்கூடாது. அதை வந்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம், இல்லை அவளுக்கு தெரிஞ்சவாளுக்கு யாருக்காவது கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படி பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அது வந்து பரமேஸ்வரனான மகாபிரிவா கிட்ட வந்து அந்த உண்மையை சொல்லாமல் உண்மையை சத்தியமாக சொல்லியிருந்தாருன்னா பெரியவா ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணியிருப்பார், இங்கே இருக்கவளுக்கெல்லாம் கொடுப்பா அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லாமையே பெரியவா வந்து இதை நம்ம அவரை மனசை புண்படுத்தியிருக்காரு நம்ம எடுத்துக்கவே முடியாது. பக்தருடைய மனசை சரி பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்காரு, எல்லாரும் இருக்கவா எல்லாருக்குமே ஒரு புரிய வச்சிருக்கார் என்ன பண்ணணும் நம்ம அப்படிங்கிறதுக்கு ஒரு கடமை என்னன்றதை பெரியவா அப்படியே ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு தடையும் நம்மளுக்கு வரக்கூடியதை வச்சு நம்ம அது அனுகிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்படி வச்சுருக்கார். அடுத்தது வந்து இருக்கவாளுக்கெல்லாம் அந்த புண்ணியம் இவர் கொடுத்ததுக்கு ஒரு இருக்கே அந்த புண்ணியம் போய் சேர்ந்துருக்கும், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அது வந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு வந்து எல்லாரும் என்னென்ன ஒரு எண்ணத்தில் கொடுத்துருப்பாளோ அது ஈஸ்வரன்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரிய அந்த சொல்ல காமிக்கிறார் இந்த இடத்துல. அதுதான் அதனால் புரிஞ்சுட்டார் இந்த பக்தரும். அவரும் ஒரு பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டார் அந்த இடத்த விட்டு. இனிமேல் அந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டார். ஜெய் ஜெய்சங்கர் ராஜசேகர் மகாபிரிய பாதவீச்சரணம், மகாபிரிய பாதவீச்சரணம்.